வணக்கம். இன்னைக்கு இப்போ 10வது நாள் வலை வச்சு வலை வாங்கியிருக்கோம். 2 கட்டா வாங்கியிருக்கோம். ஒரு கட்டாக்குள்ள சூறை வந்து இறக்கிட்டு இருக்கோம். ஒரு கோலா, ஒரு 6 மயில் வந்துருக்கு, ஒரு திருக்க வேற ஒன்று வந்துருக்கு. மீன்லாம் உள்ள இறக்கிட்டு இருக்காங்க. வலையில் நண்டு வேறு வந்து மீன் கடிக்குதுங்க. அது ரொம்ப அட்டாச்சியாக இருக்குது. இன்றைக்கி சூரெல்லாம் கொஞ்சம் சைஸாக வந்திருக்கு. ரொம்ப சிறுசுலாம் இல்லாமல் சைஸாக வந்திருக்கு. 6 கிலோ 1.5 கிலோ தரத்தில் வந்துருக்கு. பார்த்தீங்களா கோலா, ஒரு கோலா வந்திருக்கு, ஒரு 6 மயில் வந்துருக்கு. திருக்கையும் வரல, சும்மா அதில் முறுக்கிட்டு வந்துருக்கு. வந்த தெய்வம் என் கூட வேற தலைவலியாக மொத்தமே நம்ம அல்ல ஒரே ஒரு ரூம் தான் வந்துருக்கு. நம்ம கறிக்கு வந்துருக்கு. வேறு ஊமை இந்த மீன் நிறையா பார்த்துருப்பீங்க. பிளாவட்டி பெரிய மீன்கள் பின்னாடி ஓட்டிகிட்டு வரும். அது உடம்புல உள்ள பாக்டீரியா அழுக்க தின்னுட்டு உயிர் வாழ்றது. இப்படி கையிலே பிடிக்க முடியாது, வலிக்கிட்டே ஓடும். தெரியல பிடிச்சாச்சா? இது நம்ம தேவை விட்டுற வேண்டியதான். அடுத்து கொடியும் வேறு வந்துட்டு அடுத்து வலையை பிடிக்க வேண்டியதான். வலையை பிடிச்சி அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். கோலாவுக்குலாம் அப்படி கொம்பு வெட்டிடுவாங்க. வெட்டலைன்னா அந்த இது நம்ம ஐஸுக்குள்ளே போய் ஐஸ் வைக்கும்போது அந்த கொம்பு நம்ம குத்திடும். ஏன்னா யாராவது கொடிக்கும் தூக்கி வைக்க போகும்போது சரப்படான்னு ஓடி வரும்போது இதாயிரும். அந்த போகிற வழியில் பாருங்க, அது நம்ம தேவையில்லைங்க, கடலில் போட்டுருவாங்க.